ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்ற தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அறிவிப்பு குறித்து நம்மிடம் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். நேற்று பிரதமரை தமிழக முதலமைச்சர் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு ஓரிரு நாளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதலில் கடந்த ஒரு வார காலமாக இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற மாணவ சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு, என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மாண்புமிகு OPS அவர்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்களை டெல்லியிலே சந்தித்தார். பிரதமர் அவர்கள் தெளிவாக இதற்கு தங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை, ஜல்லிக்கட்டு தமிழுடைய பாரம்பரியமான கலாச்சாரமான ஒன்று, அது தடை செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கருத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். முதல் முறையாக ஒரு பிரதமர் வெளிப்படையாக இதை தெரிவித்திருப்பது பாராட்டிற்குரியது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனை சார்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கான அவசர சட்டம் கொண்டு வரக்கூடிய நிலையை எடுத்திருக்கின்றார்கள். நேற்று முழுவதும் அவர்கள் இது குறித்து சட்ட ஆலோசகர்களோடு ஆலோசித்திருக்கின்றார்கள். இன்று அதனை அறிவித்திருக்கின்றார்கள். இன்று இந்த அறிவிப்பு வழியான உடனடியாகவே மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களை நான் வாழ்த்தினேன். நேற்று அவர்களை நேரடியாக சந்தித்தேன். இன்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். இன்று அவர்கள் அவசரமாக சென்னை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவசரமாக சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு, என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு, என்னுடைய இளைய தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டி தெரிவிக்கின்றேன். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே நேரத்திலே இன்னொரு வேண்டுகோளையும் நான் வைக்க விரும்புகின்றேன். ஒரு ஆண்டுக்கு மேலும் 2.5 ஆண்டு காலமாக இதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவன் என்கின்ற நிலையிலும், கடந்த ஓராண்டாக இதை மிகவும் நுணுக்கமாக பார்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய என்கின்ற நிலையிலும் என்னுடைய வேண்டுதலை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்று பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஏறக்குறைய ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை முழுமை பெற்றதாக நான் கருத மாட்டேன். ஆனால் முழுமை பெற வைக்கக்கூடிய வகையில் அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். அதே நேரத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ சமுதாயம், தயவு செய்து உங்களுடைய போராட்டங்களை கைவிடுங்கள். காரணம், இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்த காரணத்தினாலே, வறட்சியின் காரணமாக நம்முடைய விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக மோசமான நிலையிலே சாதாரண தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, நல்ல காரியத்திற்கோ கெட்ட காரியத்திற்கோ போக வேண்டும் என்று சொன்னால் அது மிக பெரிய அளவில் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நோயாளிகள் போய்கொண்டிருக்க முடியும். இதுபோன்ற நிலைகள் அவர்களுக்கு சிரமங்களை கடந்த 2-3 நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. தற்போது உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஏன் உங்களுடைய போராட்டம் என்ன? நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகையினால் என்னுடைய மாணவ செல்வங்கள், என்னுடைய இளைய தலைமுறை, என்னுடைய தமிழ் சொந்தங்கள், தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட்டுவிட்டு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விஷயத்தை பார்த்துவிட்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று நம்புகின்றேன். அதுவரை நீங்கள் காத்திருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுடைய போராட்டத்தினால தான் இந்த அவசர சட்டம் என்பது சாத்தியமாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் வரும். மத்திய அரசாங்கம் எதை நினைத்து கொண்டிருந்ததோ, எது சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருந்ததோ அது இன்று சாத்தியப்பட்டு வந்திருக்கின்றது. அதுதான் முக்கியமான காரணம். இதை நான் ஒரு வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிங்குடன் மதியழகன், புதுடெல்லி.